அடுத்த பாட்டு திருப்பள்ளி எழுச்சி. இது எல்லாரும் சதாகாலமும் சொல்லிக் கொண்டிருப்பது. அதனால இதுல நாம் அதிகமாக சிந்திக்க வேண்டியதில்லை. சும்மா அப்படியே ஒரு பாட்டோட மேல பார்த்துட்டு போயிடலாம். திருப்பள்ளி எழுச்சிக்கு திரோதான சுத்தி என்று தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். திரோதானம் அருளாக மாறுதல் அப்படின்னு. திரோதானம் என்பது பந்தத்திலே கிடத்துவது, அருள் என்பது சுத்தத்திலே கிடத்துவது. எனவே பந்தத்திலே கிடப்பதை உறக்கமாகவும் உறங்கி எழுந்து வெளியே வருவதை சுத்தத்துக்கு வருவதாகவும் வைத்து திருப்பள்ளி எழுச்சிக்கு திரோதான சுத்தி அப்படின்னு அர்த்தம் பண்றாங்க. திரோதான சுத்தினா பெருமானுக்கு திரோதானம் இல்லை. திரோதான சுத்தி அடைந்த ஆன்மாக்கள் பெருமானிடத்துல திருப்பள்ளி எழுச்சி பாடுறாங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணணும். எனவே திரோதான பெருமானுக்கு திரோதானம், ஆன்மாவுக்கு தான் திரோதானம். அப்ப திருப்பள்ளி எழுச்சி பாடுறவங்க யாரு? அடியவர்கள் தான் பாடுறாங்க. அவர்கள் திரோதான சுத்தி பெற்ற அடியவர்கள். ஆகினால பெருமான் முன்னே நின்று பாடுறாங்க. பெருமானுக்கு உறக்கம் உண்டோ அப்படின்னு கேட்டா அவனுக்கு உறங்குதல் விழித்தல் என்பது எதுவும் இல்லை. ஆனாலும் அவனை ஒரு அரசன் என்று வைத்து பல வகையான உபச்சாரங்கள் செய்கிறோமாகினால அந்த உபச்சாரங்கள்ல இது ஒரு உபச்சாரம். அரசனுக்கு செய்கின்ற உபச்சாரத்துக்கு துயிலடை நிலை அப்படின்னு பேர். அரசன் தூங்க போனா ஒரு பாட்டு பாடணும், தூங்கி எழுந்திருக்கிற பொழுது ஒரு பாட்டு பாடணும், தூங்க போற பொழுது பாடுற பாட்டுக்கு கண்படை நிலை அப்படின்னு பேர். கண்படை கண்படுத்தல், தூங்குறதுன்னு அர்த்தம். இமை இப்படி எழுச்சிட்டு இருக்குல்ல, அது இல்லாம உடனே ஓட்டிக்கும், அதுதான் கண்படுத்தல் அப்படின்னு பேர். இது அரண்மனையில ராஜாவுக்கு செய்யற உபச்சாரம். ராஜா தூங்க போறார், பாட்டு பாடணும் வாங்க அப்படின்னா அதுக்கு தயாரா உட்காந்துட்டு இருப்பான். ராஜா தூங்க போற பொழுது பாடிட்டு இருப்பான், கண்படை நிலைந்து. அப்புறம் ராஜா தூங்கி விழிக்க போறார், பாட்டு பாடுறவங்க வாங்க அப்படின்னா அதுக்கு தயாரா இருப்பான். அவன் பாடுவான். அதுக்கு துயில் எடைநிலை. எடைனா எடுத்தல் அர்த்தம். தூக்கத்திலிருந்து எழுப்புதல். எடுத்தல் என்பதுக்கு எழுப்புதல் அப்படின்னு துயில் எடைநிலை அப்படின்னு. அந்த மாதிரி சிவபெருமானை உபச்சார வகையினால துயில் எழுப்புவது போல சொல்றது வழக்கு. எனவே இந்த பகுதியில இந்த காலை பொழுதினுடைய வர்ணனைகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. பாருங்க. போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே. முதல் காரணம் என்ற பொருள்ல வருது. என்னுடைய வாழ்வுக்கு காரணமாக இருக்கின்ற பொருள் நீ. நீ இல்லை என்று சொன்னா எனக்கு பெத்த வாழ்க்கையும் இல்லை, சுத்த வாழ்க்கையும் இல்லை, முத்தி வாழ்க்கையும் இல்லை. மூன்றுக்கும் காரணமாக இருப்போம் நீ. எனவே உனக்கு வணக்கம் சொல்லி நாங்கள் வந்த விண்ணப்பத்தை முதல்ல வணக்கம் சொல்லிக் கொள்கிறார் போற்றி அப்படின்னு. பெரிய அரசர் இடத்துல போய் ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்ன அவனுக்கு ஒரு வாழ்த்து சொல்லணும், வணக்கம் சொல்லணும். அந்த மாதிரி போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே. புலர்ந்தது. நாங்கெல்லாம் மலர் கொண்டு உன்னை பரவுவதற்காக வந்து கொண்டிருக்கிறோம். பூங்கழற்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி, கழற்கு மலர் கொண்டு ஏற்றி, மலர் தூவின்னு அர்த்தம் பண்ணணும். இங்கே ஏற்றுதலாவது தூவுதல் என்ற பொருளை வைத்துக் கொள்ள வேண்டும். நின் திருமுகத்து எமக்கு அருள் மலரும் எழில் நகை கொண்டு. நான் திருவடிக்கு இணை துணை மலர் கொண்டு வந்தேன். உன்னுடைய திருமுகத்திலே அருள் மலர், அது மகிழ்ச்சி உடையதாக இருக்கும். நகுதல்னா விரிவடைதல் அர்த்தம். அப்படி விரிவடைந்த மலராக இருக்கும். அதனை பெறுமாறு நாங்கள் வந்திருக்கின்றோம். ஆகினால எங்களுக்கு அருள் மலரும்படியாக நீ திருப்பள்ளி எழுந்துள்ளுவோம் அப்படின்னு சொல்லி. எழில் நகை கொண்டு நீ சுப்பிரபாதம். அதுதான் சுப்பிரபாதம்னா விடியல்னு அர்த்தம், நல்ல விடியல்னு அர்த்தம். ஆமா, பிரபாத காலம். அது சு என்பது நல்ல அப்படின்னு அர்த்தம். அதை வச்சுதான் எல்லாம் கோயில சுப்பிரபாதம் பாடுறாங்க, சுப்பிரபாதம் பாடுறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். நாங்க மலர் கொண்டு வந்து ஏற்றினோம், நீ திருவருள் மலர்ந்து முகமலர்ந்து அருள்வாய், நாங்கள் உன்னை தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுடைய சிவபெருமானே. திருப்பெருந்துறை தலத்துக்கு வர்ணனை. ஏற்று உயர் கொடியுடையாய் இணை உடையாய். சிவபெருமான் தான் நமக்கு எல்லாருக்கும் உடையவன். அதனால இறைவனுக்கு உடையார் அப்படின்னு. உடையார்னா எல்லா சொத்தும் அவனுக்கு தான் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் உடையார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். கல்வெட்டுகள் எல்லாம் கோயில்களை அந்த தலத்தின் பெயரை சொல்லி இந்த தலத்து நாயனார் என்று சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த தலத்து உடையார் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வெட்டுகள்ல இறைவனுக்கு நாயனார் என்றும் உடையார் என்றும் ரெண்டு வகையா பெயர் வழங்குது. திருப்பெருந்துறையுடைய சிவபெருமானே, ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே.
அருணன் இந்திரன் திசை அணுகினன். அருணோதய காலம் அப்படின்னு சொல்லுவோம். சூரியன் வருவதற்கு முன்னே ஒரு செந்நிறமான ஒளி அடிவானத்துல பரவும். அந்த செந்நிறமான ஒளியை அருணன் என்று சொல்லுவோம். அருணம் என்ற சொல்லுக்கே சிவப்புன்னு அர்த்தம். நம்ம திருவண்ணாமலை இருக்குதுல்ல, அதுக்கு அருணாச்சலம்னு இருக்கு. அருணாச்சலம்னா செந்நிறமான மலைன்னு அர்த்தம். சோனாச்சலம் என்பது அதுக்கு பேர். சோனம்னாலும் செந்நிறம்னு அர்த்தம். அதனால அந்த செந்நிற ஒளி பரவுவது அருணன் என்று சொல்றது வழக்கு. அருணன் இந்திரன் திசை அணுகினன். இதன் பிறகுதான் சூரியன் எழுவான். அதுக்காக சூரியன் ஒரு தேர்ல வரான் என்றும், சூரியனுடைய தேர் தெரிவதற்கு முன்னதாக தேர்ப்பனாக அருணனுடைய முகம் தெரியும் அப்படின்னு சொல்றது ஒரு வழக்கு. அருணன் இந்திரன் திசை அணுகினன். இந்திரன் திசை கீழ்த்திசை. இருள் போய் அகன்றது. இதுவரைக்கும் இருள் கவிந்து கொண்டிருந்தது. இந்த ஒளியை கண்ட உடனே அது அகன்று போய்விட்டது. எங்கோ ரொம்ப தூரம் போய்விட்டது. இருள் அகன்று உதயம் உதயனின் கருணையின் நின் மலத்திரு முகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ. உதய சூரியன் எழ எழ. அங்க இம்மனா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார் நம்ம அருணைவிடுவது. உதயம் நின் கருணையின் சூரியன் அப்படின்னு நம்ம பண்றோம். அது உதயனின் அப்படின்னு சொன்னா அந்த இம்மனா புணர்ச்சி விகாரத்துல கெட்டு போகும். உதயம் என நின்று வறுமொழி முல்ல தன்னகரம் வந்துதானா அந்த இம்மனா போவதுக்கு விதி உண்டு. ஆனா அவர் இம்மனா போடக்கூடாதுன்னு சொல்றார். உதய சூரியன் நின் மலத்திரு முகத்தின் கருணையின் சூரியன். கருணையின் சூரியனாகி உதய சூரியன். அந்த உதய என்பது சூரியன்ல கூட்ட வேணும் அப்படிங்கிறார். அது இம்மனா இருந்து உதயமாகிய சூரியன் என்று வைத்துக் கொள்ளலாம். தப்பு ஒண்ணும் இல்லை. இம்மனா இருக்கிறதுனால தப்பு ஒண்ணும் இல்லை. அவர் அப்படி ஒரு கருத்து எழுதுறார். எழ எழ நயன கடிமலர் மலர. முகம் சூரியன் போல மலர்கிறது. கண்களும் தாமரை மலர் போல மலர்கின்றன. மற்ற அண்ணல் அங்கண் ஆம் திரள் நிறை அறுபதம் முரல்வன இவையோ. அங்கண்ணாம் திரள் நிறை அறுபதம். அவ்விடத்து ஆகின்ற வண்டுகள். வண்டுகள் இங்கு அடியார்களை குறித்தது. அங்கண் ஆம் கண்ணாம்னு பிரிச்சிட வேண்டாம். அங்கண் அவ்விடத்து ஆம் பொருந்துகின்ற திரள் நிறை அறுபதம். அறுபதம் வண்டுக்கு பேர். முரல்வன இவை ஓர். இவை முரல்வன இவற்றை நீங்கள் அறிவீராக. திருப்பெருந்துறையுடைய சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலைகடலே வள்ளி எழுந்தருளாயே. கூவின பூங்குயில். காலையில் நிகழ்ச்சியெல்லாம் சொல்றார். கூவின கோழி, குருகுகள் எம்பின. சின்ன சின்ன பறவைகள். குருகுகள் எம்பின. இயம்பின சங்கம். ஓவின தாரகை. பொழுது விடியறப்ப நட்சத்திரம் எல்லாம் மறைஞ்சு போகும். ஓவுதெல்லாம் நீங்குதுன்னு அர்த்தம். காலையிலும் படித்தோம். ஓவின தாரகை. அந்த தாரகையும் கூட அந்த ஒளியை சேர்த்துக் கொள்ள வேணும். ஓவின தாரகை ஒளி. அதனால புத்தகம் வச்சுக்கொள்ளுங்க. ஓவின தாரகை ஒளி. அங்க ஒரு அடையாளம் பண்ணிங்க. எப்படி அடையாளம் பண்ண? அரைப்பள்ளி வச்சுட்டா ரொம்ப நல்லது. அதாவது பூவின பூங்குயில் ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. பூங்குயில் ஒரு எழுவாய். பூவின பயனிலை ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. ஒரு அரைப்பள்ளி சொல்லலாம். பூவின கோழி ஒரு அரைப்பள்ளி சொல்லலாம். குருகுகள் ஏம்பின ஒரு அரைப்பள்ளி சொல்லலாம். ஏம்பின சங்கம் ஒரு அரைப்பள்ளி சொல்லலாம். ஓவின தாரகை ஒளி. அந்த ஒளிக்கு பக்கத்துல ஒரு அரைப்பள்ளி வச்சு. தாரகை ஒளி நட்சத்திர ஒளி நீங்கின அப்படி அர்த்தம் செய்கிறோம். ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. உதயத்து ஒளி ஒருப்படுகின்றது. தாரகை ஒளி போயிட்டுது. தாரகை ஒளி போச்சுன்னா உதய சூரியனுடைய ஒளி வருகிறது. அதனால உதயத்து ஒளி ஒருப்படுகின்றது. ஒருப்பட்டு எழுதுனா இனி நாம் இந்த இருளை போக்குவோம் என்ற ஒரு திட சித்தத்தோடு எழுகிறது. விருப்போடு நமக்கு தேவன் செறிகள் தாளினை காட்டாய். திருப்பெருந்துறையுடைய சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். இது ஒரு தொடர். எத்தகைய பெரியவர்க்கும், யாவரும் என்பது எத்தகைய பெரியவர்க்கும் அர்த்தம் பண்ணிக்கொள்ளுங்க. எத்தகைய பெரியவர்க்கும் அறிவதற்கு அறிவனாயிருக்கிறாய், எங்களுக்கு எளியவனாயிருக்கிறாய், எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். அதே போல அடுத்த பாட்டம் காலையில கோயில் நிகழ்ச்சியெல்லாம் சொல்றார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருகால். இன்னிசை வீணையர் ஒருகால், யாழினர் ஒருகால். ஒருகால் வந்து எல்லா பக்கமும் கூட்டிங்க. இருக்கோடு தோத்திரம் இயம்பினர் ஒருகால். இருக்கு இயம்பினர் ஒருகால், தோத்திரம் இயம்பினர் ஒருகால். இருக்கு வேத மந்திரம், மந்திரங்களை உடைய பகுதி வேதத்தில், அதுக்கு இருக்குன்னு பேர். தோத்திரம் என்பது சாம வேதத்துக்கு பேர். சாம வேதம் இசை வடிவாக இருக்கும். நாம இங்க என்ன பண்ணலாம், மந்திரம், நம்ம திருமுறைகள் போன்ற தோத்திரங்கள் அப்படி வைத்துக் கொள்ளலாம். இவர் தேவாரமுக்கும் முற்பட்டவராக இருக்கிறதுனால தோத்திரம் இயம்பினர் என்பதில் தோத்திரம் வந்து நம்ம தேவார திருமுறைகளை குறிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
இவர் பிற்பட்டவராக இருந்தால் தேவார திருமுறைகளை குறித்தது என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனா தேவார திருமுறைகள் காலத்துக்கு முன்னையே நமக்கு தோத்திரங்கள் இருந்திருக்கின்றன. சிவபெருமானை அறிவதற்கு சாத்திரம் என்றும் தோத்திரம் என்றும் ரெண்டு வழி இருக்குது. சிவபெருமான் சாத்திரமாகவும் இருக்கிறான், தோத்திரமாகவும் இருக்கிறான் அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார். ஆமா, அதனால தோத்திரம் என்பது நம்ம மாணிக்கவாச சுவாமி காலத்துக்கு முன்னே இருந்து பெருமானுடைய சந்நிதியிலே அன்பர்களாலே சொல்லி வரப்பட்டது. புகழ்பாடல் அர்த்தம். தோத்திரம் என்ற சொல்லுக்கு புகழ்பாடல் அர்த்தம். ஸ்துதி அதான் புகழ் அப்படின்னு அர்த்தம். அந்த ஸ்துதி தான் ஸ்தோத்திரம்னு வருது. அந்த ஸ்துதி பாடல் தான் தோத்திர பாடல்னு வருது. அதனால தோத்திர பாடல் என்பதற்கு இறைவனுடைய புகழை கூறுகின்ற பாடல் அப்படின்னு அர்த்தம். இருக்கோடு தோத்திரம் எம்பினர் ஒருகால், துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருகால். நிறைய பேர் மலர் தொடுத்து கொண்டு வராங்க. பிணை மலர், பிணைக்கப்பட்ட மலர். சும்மா தூரம் தூரமா ஒரு 4 முழம் சாத்திரம்ங்கிறதுக்கா இங்க ஒரு பூ அங்க ஒரு பூ இருக்குல்ல, நல்லா நெருக்கமா கட்டி கொண்டு வந்திருக்காங்க. அதனால துண்ணிய, துண்ணுதல்னா நெருங்குதல் அர்த்தம். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருகால். இன்னொன்னு கையினர், அவங்க எப்படி இருக்காங்க? பிணைத்த கை, ஒன்னோடு நெருக்கமா பிணைத்த கை, அப்படி இருக்கிறாங்க. எனவே துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு கால் என்பது மாலை தொடுத்து கொண்டு வந்து கையிலே ஏந்தி நிற்கின்றவர்கள் ஒரு பக்கத்திலே இருக்கிறார்கள் ஒரு அர்த்தம் பண்ணலாம். இன்னொரு அர்த்தம், கையை ஒன்றோடும் நெருங்க வைத்து கும்பிட்டுக் கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார்கள். இது ஒரு விதமான கும்பிடுங்க, இது ஒரு விதமான கும்பிடுங்க. அதாவது இந்த விரலுக்குள்ள இந்த விரல் போயிடணும், இது இப்படி நிற்கணும், இந்த மாதிரி நிற்கணும். இதுதான் துண்ணிய பிணை மலர் கை. இது நெருங்கிய கை, சேர்ந்த கை, ஒன்னோட ஒன்று சேர்ந்த கை. இது வேற, இது வேற, இந்த முத்திரை வேற, இந்த முத்திரை வேற. அது மாதிரி துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு கால், தொழுகையர் அழுகையர் தோள்கையர் ஒரு கால். தொழுகை, அழுகை, தோள்கை தொழிற்பெயர்ங்க, கை தொழிற்பெயர் விகுதி. தொழுதலை உடையவர், அழுதலை உடையவர், துவழுதலை உடையவர். கை தொழிற்பெயர் விகுதி. தொழுகின்ற கை, அழுகின்ற கை, துவழ்கின்ற கைன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. அதை கை பிரிக்க கூடாது. அது தொழிற்பெயர் விகுதி. தொழுகை, அழுகை, துவழ்கை. தொழுகையர் அழுகையர் தோள்கையர் ஒருகால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருகால். இதை பார்த்தாதான் அந்த துண்ணிய பிணைமலர் கையினருக்கு அர்த்தம் வரும். சில பேர் இப்படி கும்பிடுறாங்க, சில பேர் இப்படி கும்பிடுறாங்க. இப்படி கும்பிடுறது துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருகால், இப்படி கும்பிடுறது சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருகால். அந்த அஞ்சலிக்கு இப்படி இருக்கும். அப்படி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருகால், திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான். எம்பெருமான் அண்மை விழி எம்பெருமானே என்று அர்த்தம் பண்ணி கொள்ளணும். பள்ளி எழுந்தருளாய். அடுத்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. போதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால், போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் அல்லால், பாடுதல் ஆடுதல் அல்லால், கேட்டறியோம் உனை கண்டறிவாரை. உனை கண்டறிவாரை கேட்டறியோம். மாணிக்கவாசகர் சொல்றார், இதுவரையிலும் நிறைய பேர் பாடினாங்க, பாடுற போது சந்தோஷம் மீதியனால ஆடினாங்க. என்ன வேண்டு பாடினாங்க அப்படின்னு கேட்டா, போதங்கள் தோறும் நின்றாய் அப்படின்னு பாடினாங்க. இன்னும் சில பேர் போக்கிலன்னு பாடினாங்க, இன்னும் சில பேர் வரவிலன்னு பாடினாங்க. நீங்க பாத்தீங்களா அப்படின்னா, இல்லைங்க எனக்கு முன்னால இருந்தவங்க பாடினாங்க, நாங்க பாடுறோம். அந்த மாதிரி இந்த பாட்டு போய்கொண்டு, பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால், போக்கிலன் வரவிலன் எனை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால், கேட்டறியோம் உனை கண்டறிவாரே. நான் கண்டேன் என்று சொன்னவங்க ஒருத்தரும் இல்லையே. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டா, உன்னை ஞான கண்ணினாலே கண்டு இவ்வாறு இருந்தது என்று எங்களுக்கு சொன்னவர் ஒருவரும் இல்லை அப்படின்னு அர்த்தம். உன்னை கண்டு என்பதுக்கு, பெருமானை காணுவதற்கு 2 வழிங்க. அவரஞானத்தால் காணுதல் ஒண்ணு, பரஞானத்தால் காணுதல் ஒண்ணு. அவரஞானத்தால் காண்பது என்பது ஞான சாஸ்திரங்களின் வாயிலாக காணுதல். பரஞானத்தால் காணுதல் என்பது உபதேச வாயினால் உண்மை ஞானத்தினாலே காணுதல். நான் பார்த்த வரையிலும் நூல்ல சொல்லி இருக்குது, அதை பார்த்து பாடுறாங்க, அதான் நான் கேள்விப்பட்டன தவிர
நான் அதை அனுபவபூர்வமாக கேட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க ரொம்ப குறைச்சலா இருப்பாங்க. சாஸ்திரம் படிச்சவங்க நிறைய இருப்பாங்க. ஆனா அனுபவபூர்வமா உபதேச ஞானத்தினாலே கேட்டவங்க ரொம்ப குறைச்சலா இருப்பாங்க. அதனால உன்னை கண்டறிவாரை கேட்டறிவோம் என்று சொன்னா மாணிக்க வாசகருக்கு முன்னாலே யாருமே அதை காணவும் இல்லை கேட்கவும் இல்லைன்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. அவங்க ரொம்ப அரியர், அங்க ஒருத்தவங்க இங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஆனா இது மட்டும்தான் நிறைய இருக்கிறாங்க. எப்படி பூதங்கள் தோறும் நின்றான் சாஸ்திரம் நாம் படிக்கிறோம்ல, அவையே ஆய் அப்படின்னு படிக்கிறோம். அவையே ஆய்னா உலகத்தில் உள்ள சித்து பொருள் ஜடப்பொருள் எல்லாவற்றோடும் அவையவையாக கலந்திருக்கிறான். அது சாஸ்திரம் சொல்லி இருக்குது, எல்லாரும் சொல்றாங்க. எந்த பொருள் அவன் கலந்திருக்கான்னு நீங்க ஏதாவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்டா அது உபதேச ஞானத்தினால் பார்க்கக்கூடியது, அப்படி எங்களால் பார்க்க முடியல. அதனால கேட்டறிவோம் உன்னை கண்டறிவாரை. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க, போக்கிலன் அவனுக்கு சாவு கிடையாது, வரவிலன் பிறப்பு கிடையாது. போக்கு வரவு என்பது இறப்பு பிறப்பு ஆகியவற்றை உணர்த்தக்கூடியது. அது உங்க சிவஞான 2ஆம் சூத்திரத்துல போக்கு வரவு புரிய அப்படின்னு பாடப்பட்டிருக்கிறது. போக்கு வரவு என்பது ஆன்மாவுக்கு உண்டோ தவிர சிவபெருமானுக்கு போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியம். ஆகையினால அவனுக்கு அது இல்லை. எல்லாமே சாஸ்திர ஞானத்தினால சொல்றாங்க, அனுபவ ஞானத்தினால சொல்றவங்க ஒருத்தருமே காணாமே. அதுதான் சொல்றாரு, ஒருத்தருமே காணாமே என்பதற்கு யாரும் இல்லை என்பது கருத்தன். எங்கோ ஒருத்தர் இருக்கிறாங்க போக்கிலன் வரவிலன் என புலவோ கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா, சீதம்னா குளிர்ச்சி, சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டல் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். ஏதங்கள் அறுத்து என்பது துன்பத்தில் நீக்கின் அர்த்தம். ஏதம் துன்பம், துன்பம் என்பது பிறப்பினால் வருகின்ற துன்பம். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்து அறுத்தார் அவர் பலரும் மைப்பூறு கண்ணியர் மாண்டத்தியல்பின் வணங்குகின்றார். அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே இப்பிறப்பருத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பாட்டுல 2 விசேஷம் இருக்குது, கொஞ்சம் கவனமா பார்த்துங்க. ஒரே விகற்பம் தான். பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும். ஒண்ணு, பந்தனை வந்து அறுத்தார், உன்னுடைய திருவள்ளின் வழியிலே வந்து அதனாலே பந்தனை அறுத்தவர்கள். பந்தனைன்னா கட்டு, பாசம், பாசத்தை அறுத்தவர்கள். அவர்கள் திருவள்ளின் வழியில் வந்ததனாலே அவர்களுக்கு பரபரப்பு நீங்கிற்று. பப்பு அற, பரப்பு என்ற சொல்லு பப்பு என நிற்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பப்பு அற வீட்டிருந்து, வீட்டில் இருந்துன்னு ஒரு பொருள், வீட்டி இருந்து, வீட்டி இருந்து என்பது இகரம் குறைஞ்சி வீட்டிருந்துன்னு வரும். வீட்டி இருந்துன்னா எதனை வீட்டி? புலன்களை வீட்டி. அந்த புலன்கள் தான் பரபரப்பு காரணம். பல பொருள்களின் மேலும் பறந்து ஓடும். அப்படி பரபரப்புக்கு காரணமாயிருக்கிற புலன்களை வீட்டி ஒருங்கி இருந்து, பப்பர வீட்டிருந்து. வீட்டிருந்து என்பதுக்கு சில பேர் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜீவன் முத்த நிலையில் இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது வேண்டி இல்லைங்க. பப்பு அறுதலினாலே என்பது முன்னால வருது இல்லைங்களா, புலன்களை வீட்டி இருந்து. அப்ப புலன்களை வீட்டி அதனாலே பரப்பு அறுதலினாலே இருந்து, தனியிடத்திருந்து ஒரு சிந்தையுடன் இருந்து அப்படின்னு அர்த்தம் பண்ணும். உணரும் நின் அடியார் அவங்கெல்லாம் பந்தனை வந்திருத்தார். அவர்கள் ஒரு பக்கம் வழிபடுறாங்க, இன்னொரு பக்கம் மைப்புறு கண்ணியர் மானுடத்து இயல்பின் வணங்குகின்றார். மைப்புறு கண்ணியர், மை பூசப்பட்ட கண்ணை உடைய மகளிர்கள். அங்க ஒரு எடுத்துக் கொள்ள வேண்டும். மைப்புறு கண்ணியரோடு மானுடத்து இயல்பின் வந்து வணங்குகின்றவர்கள் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அப்போ மனம் பரபரப்பு நீங்கி புலன்களின் மேல் செல்லுகின்ற அவாவை வீட்டி ஒருங்கி இருந்து அனுபவித்து வழிபடுபவர்கள் சில பேர். அது ஒரு பக்கம். ஆனா எல்லாருமே அப்படி இருப்பான்னு சொல்ல முடியாது இல்ல. இல்லறத்தார் இருப்பாங்கல்ல, அவர்களும் தங்களுடைய சுகபோகத்துக்காக வருவாங்க, மனைவி மக்களோடு வந்து வழிபடுவாங்க. அப்ப மைப்பூரு கண்ணியரோடு சாதாரண மனுஷனுக்குரிய இயல்பு என்னவோ அந்த இயல்புப்படியே வந்து வணங்குறவங்க ஒரு கால் இருப்பாங்க. இயல்பின் வணங்குகின்றார். 2 வணக்கம். இந்த இடத்துல
நான் உங்களுக்கு அடிக்கடி ஒரு உரை பேர் சொல்லிட்டு இருப்பேன், அருள் அம்பலவனார் உரை அப்படின்னு சொல்லி. இந்த இடத்துலதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, நாயக நாயகி பாவத்தை உள்ள நுழைச்சு உரை எழுதியிருக்கிறார். அவர் பலரும் யாரு, பப்பர வீட்டி இருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார். மைப்புறு கண்ணியர், மைபூசப்பட்ட கண்ணியுடைய மகளை போல மானிடவர்கள் எப்படி வழிபடுவார்களோ அவரை போல வணங்குகின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா, நாயக நாயகி பாவத்திலே வணங்குகிறார் அப்படின்னு அவர் எழுதுறார். நாயக நாயகி பாவத்திலே வணங்குகிறார்கள் அப்படின்னு எழுதுறாரு. அப்படி வணங்குறதுனால மாணிக்க வாசகருக்கு நாயக நாயகி பாவம் சொல்ல வேண்டும் என்ற கருத்து உண்டு போலும் அப்படின்னு எழுதுறாரு. இந்த கருத்துக்கு ஆதாரமா இருக்கிறது என்னன்னு கேட்டா, இவர் பாடின திருக்கோவையார். திருக்கோவையார்ல மாணிக்க வாசகர் தன்னை தலைமகனாகவும் சிவபோகத்தை தலைமகளாகவும் வைத்து பாடினார் அப்படின்னு ஒரு கொள்கை ஒண்ணு உண்டுங்க. அது எப்போ திருக்கோவையாரை பத்தி பேசுற பொழுது அதை பத்தி தனியா விரிவா பேசுவோம், இப்போதைக்கு அது வேண்டாம். ஆக நாயக நாயகி பாவத்தை சைவ சித்தாந்தத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறதுக்கு திருக்கோவையார் ஒரு காரணமா இருக்குது. திருக்கோவையார் உண்மையில காரணமா இல்ல, திருக்கோவையாருடைய நிலைய வேற. ஆனா சில பேர் அதுக்கு அப்படி அர்த்தம் பண்ணி சொல்றாங்க. அந்த வகையில இந்த பாட்டுக்கும் கூட அவர் பலரும் மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அப்படின்னு சொல்லி, மைப்புறு கண்ணியராகிய மானிட மகளிர்கள் வணங்குவது போல வணங்குகின்றார்கள். அதாவது ஒரு காதலி தன் காதலனிடத்து தனது அன்பு முழுவதையும் வெளிப்படுத்தி வழிபட்டு நிற்பது போல வணங்குகிறார்கள் என்று சொல்லி இந்த பாட்டுல நாயக நாயகி பாவத்தை கொண்டு சேர்த்திருக்கிறார். ஒரே நல்ல உரை. சில இடங்கள்ல அவர் எழுதியிருக்கிறது நம்ம முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதுக்காக தான் சொன்னேன். இதெல்லாம் நான் படிக்கிற பொழுது அங்கங்க குறிச்சு வச்சிருக்கிறது தான். இப்போதைக்கு அந்த புத்தகம் எதுவும் என்கிட்ட இல்லை. இன்னைக்கு எடுத்து பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு என்னால முடியாது. படித்த காலத்தில் தயார் பண்ணி வச்ச குறிப்பிலிருந்து நான் அதை சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, மைப்புறு கண்ணியர் மானுடத்தியல்கள் வணங்குகின்றார் அணங்கின் மணவாளா செப்புறு கமலங்கள் மலரும் தன் வயல் தோல் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. செப்புறு கமலம், அங்க உரி வந்து ஓம உருவாச்சிக்கணும். செப்பு போன்ற கமலம், செப்புறு கமலம் மலரும் தன் வயல் தோல் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. இப்பிறப்பு அறுத்து எம்மை ஆண்டருள் புரியம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். இப்பிறப்பிலேயே பிறப்பை எரித்து எம்மை ஆண்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லுவோம். இப்பிறப்பிலேயே சைவ சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிறப்பிலேயே முத்தி அப்படின்னு சிவஞான சித்தியார் சொல்லுவது சுபக்கத்துல. ஜனனம் ஒன்றிலே சிவன் முத்தராக வைத்து அப்படின்னு சொல்லி இருக்குது. அதனால சைவ சித்தாந்த நெறியில இருப்பவர்களுக்கு அடுத்த பிறப்பு கிடையாது. இந்த பிறப்பிலேயே இந்த உடம்பு நீங்கினா, சூழ உடம்பு நீங்குகிற பொழுதே ஏனைய உடம்புகள் எல்லாம் நீங்கிடும். அந்த எல்லா உடம்புகளும் நீங்கிற நிலைதான் முத்தி நிலைங்கிற பற்றி நான் காலையில பேசியிருக்கிறேன். அதனால இப்பிறப்பு அறுத்து இப்பிறப்பிலேயே எல்லா உடம்புகளையும் போக்கி எமை அடிமையாக திருவடிக்கு ஆளாக ஆக்கி கொண்டிருக்கின்ற பெருமானே பள்ளி எழுந்தருளாயே என்று பாட்டார். முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய். அதுவா சரி. அது பழச்சுவையன, அது பழச்சுவையன அமுதன அரிதன எளிதன அமரரும் அறியார். அது என 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 அமரரும் அறியார் அப்படின்னு. அது என்பது சிவம். அந்த சிவத்தை அனுபவிக்கிற அனுபவத்தை இங்கே குறிக்கிறார். ஏன்னா பழச்சுவை முதலாக சொல்லி இருக்கிறார் இல்லையா. அது என்பது மகா வாக்கியத்துல தத் என்னும் சொல்லால் சொல்லப்படும் தத்பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிற தத்பதத்துக்கு தமிழ பதம் அது என்பது. ஆனா வேதாந்திகளுக்கு தான் தத்பதம் அது என்பது உண்டு. சைவ சித்தாந்தத்துக்கு அவன் ச என்பது உண்டு. சைவ சித்தாந்தம் சமஸ்கிருதத்துல வார்த்தை ச, தமிழ வார்த்தை அவன். ஆனா அது என்பது நாம விளக்கறதில்லை, எதையும் எடுத்துக்கொள்கிறோம். அது தத்பத பொருளாகிய அந்த சிவபரம் பொருள் அனுபவிக்கின்ற காலத்து பழச்சுவை போல இருக்குமா, அமுது போல இருக்குமா, அது அறிவதற்கு அரிதாக இருக்குமா, எளிதாக இருக்குமா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. தேவர்களாலும் இருந்தது என்று அதை முடிவு பண்ண முடியல.
அமரரும் அறியார். ஏன்னா அவங்க பக்தி இல்லாதவங்க அறிய மாட்டாங்க. நாம் பக்தி உடையவர்கள், நாம் அறிவோம். எப்படி? இது அவன் திருவுரு. அங்க பாருங்க, அது என்று சொல்லிவிட்டு அதே வார்த்தைங்க அவன் என்று போடுறார். அது என்பது வடமொழி வழக்கு, அவன் என்பது தமிழ் வழக்கு. சைவ வழக்கு, சைவத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க சிவோகம் பாவனை சோகம் பாவனை, அந்த மாதிரி இருந்துச்சுங்களேன். இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே, அவன் இவன் எனவே மாத்திக்கணும். ஏன்னா சிவம் தான் குருவாக வந்தது. இப்ப சிவம் என்ப நாம எப்படி அறிகிறோம், சிவத்தினுடைய உருவம் எப்படி இருக்கும் என்று அறிகிறோம் அப்படின்னு கேட்டா, நமக்கு அருள் செய்ய வந்த, தீட்சை செய்ய வந்த, ஞானோபதேசம் செய்ய வந்த குரு தான் சிவம். இவருடைய வடிவம் தான் அது. ஏனென்றால் அவன் தான் இவன், அவனுடைய வடிவம் தான் இவனுடைய வடிவம் அப்படின்னு சொல்லி நாம் அறிகிறோம். அவனுடைய வடிவம் தான் இவனுடைய வடிவம்னா எப்படி தெரியுங்களா? திருநீர் உருத்தலாக்கும் முதலின சிவத்தினுடைய வடிவம், அதை இவர்கள் அணிந்திருக்கிறார்களாகினால அவனுடைய வடிவம். சிவனடியாரை சிவனெனவே கண்டு வழிபட வேண்டும் என்பதற்கு 4 இலக்கணம் சொல்லி இருக்கிறார் சிவஞான சித்தியார்ல. அது சிவஞான போதத்தினுடைய வழிநூல் தானே. அந்த 4 இலக்கணமும் உடையதனால இந்த குருவே சிவம் என்று சொல்லுகிறோம். இந்த குருவினுடைய வடிவமே சிவத்தினுடைய வடிவம் என்று சொல்லுகிறோம். அடுத்து, இது அவன் திருவுரு, இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு, எனவே என்று சொல்லும்படியாய், என்று அறிந்து தெளிந்து சொல்லும்படியாய். தேவர்களும் அறியாதவர்களாக ஆனார்கள், நாங்கள் அறிந்து சொல்லுபவர்களாக ஆனோம். எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோசம் அங்கையுள்ளாய், திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொடுமாறுது கேட்போம், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். உனக்கு அடியவர்களாகிய நாங்கள் நீ என்ன பணியை எடுகிறாயோ அந்த பணியை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இப்பொழுது நீ பள்ளி எழுந்து வந்து நாங்கள் செய்ய வேண்டுவது யாது என்பதை உணர்த்த வேண்டும். அப்படி உணர்த்தினா இந்த சுத்த நிலையில நாங்க என்ன அனுபவத்தை பெறுவோம். இப்ப இவங்க சுத்த நிலைக்கு வந்துட்டாங்க இல்லையா, திரோதான சுத்தியான படிச்சிருக்கிறோம். இந்த திரோதான சுத்தியில நாங்க என்ன செய்வோங்கிறத நீங்க தான் எனக்கு, அதாவது தீட்சை பெற்ற பிறகு சைவ ஆச்சாரத்துல நிக்க வேணும். சைவ ஆச்சாரத்தில் நிக்க வேணும். எவ்வாறு நிக்கிறதுங்கிறது குரு தான் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் இங்க கேட்கிறாங்க. பாருங்க, முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய், முதலானாய் நடுவானாய் இறுதியானாய் முந்திய முதலானாய். இந்த முந்திய முதல் இருந்து 2 தான் அர்த்தம் பண்ணிக்கணும். முந்திய முதலானாய், முதலானாய் நடுவானாய் இறுதியானாய். முதலானாய் என்பது சிருஷ்டி கடவுளிடத்திலிருந்து, நடுவானாய் என்பது திதி கடவுளிலிருந்து, இறுதியானாய் என்பது சங்கார கடவுளிடத்திலிருந்து. இந்த 3 பேருக்கும் முன்னால பரசிவம் இருக்கிறது. அதனால அது முந்திய முதல். அப்ப முந்திய முதலாக இருந்து கொண்டு முதல் நடு இறுதியுமாக நீ இருக்கின்றாய். உன்னை மூவரும் அறிகிறார். ஏன் மூவரும் அறிகிறார்? அவங்களாம் ஆன்ம ஒழுக்கத்தினர், அதனால அறிகிறார். நீ சம்புபட்சம், அதனால உன்னை அவர்கள் அறிய முடியாது. சம்புபட்சம் அணுபட்சம் வேறுபாடு தெரிந்து கொள்ளுங்க. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிறார், யாவர் மற்ற அறிவார். ஆனா நாங்கள் அறிவோம். பந்தனை விரலியும் நீயும் நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. இந்த தொடர் நல்ல ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. நின் அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே. அடியார்களுக்கு 2 குடில் இருக்குது. ஒரு குடில் போய் வரும், புதுசு புதுசா மாறி மாறி வரும். அதுதான் அந்த ஸ்தூல தேகம். பழங்குடில் என்பது சூக்கும தேகம் முதலாக காரண சரீரம் ஈராக இருக்கின்ற 4. அவை எல்லாவற்றும் நீ எப்பொழுதும் நீங்காமல் இருக்கிறாய். இந்த உடம்பு நீங்குகிறது, திரும்ப வருகிறது, நீங்குகிறது, திரும்ப வருகிறது. அதனோடு நீ நீங்குகிறாய், திரும்ப வருகிறாய், நீ நீங்குகிறாய், திரும்ப வருகிறாய். அதனால இந்த 2 வகையான வேறுபாடு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு பொருள், பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரனே என்பதுல அவர்களுக்கு உரிமையாய் இருக்கின்ற குடிசை, வீடு, வீடுகள் தோறும் எழுந்தருளி இருக்கின்றாய் என்றது ஆன்மார்த்த மூர்த்தி. இறைவனை வழிபடுவதற்கு திருக்கோயில் உண்டு, அது எல்லாரும் போய் வழிபடுறது. அங்கே நடக்கிற பூஜையெல்லாம் உலகக்ஷேமத்தின் பொருட்டு, அதை பரார்த்தம்னு சொல்லுவாங்க. நமக்கென்று ஒரு மூர்த்தியை வழிபட்டு கொண்டிருக்கிறோம், அதுக்கு ஆன்மார்த்த மூர்த்தி. அப்ப எல்லா வீடும் சிவாலயம் தான், எல்லா வீட்டிலும் எழுந்தருளிருப்போம் சிவபெருமான் தான். அதுதான் பழங்குடில் தோறும், அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரன். அப்போ
அடியார்களுடைய உடலிலே எழுந்தருளி இருக்கிறான், அறிவிலே எழுந்தருளி இருக்கிறான், அடியார்களுடைய இல்லத்திலே எழுந்தருளி இருக்கிறான். இது எல்லாமே இங்க நம்ம கூட்டிக் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய குடில் என்ற சொல்லுக்கு குடிசைன்னு அர்த்தம். பழங்குடில் என்ற தொன்மையான குடி அப்படின்னு அர்த்தம். இந்த தொன்மையான குடிசை நமக்கு எப்போ வந்துங்கிறது நமக்கு தெரியாது. அதை முதற்கோடி நம்மளால் அறிதல் கருவி. நமக்கு இந்த உடம்பை படைத்து கொடுத்து இந்த உடம்பிலேயே அவனும் நம்மோட வந்து எழுந்தருளி இருக்கிறான். அது எப்பொழுதும் நீங்காமலே இருக்கிறது. ஒரு தேகம் மட்டும்தான் போய் போய் வந்து கொண்டிருக்கும், புதுசு புதுசா வந்து கொண்டிருக்கும். மற்றதெல்லாம் பழைய தேகம் தான். பழங்குடில் தோறும் எழுந்தருளிய மரணே. பழங்குடில் தோறும்னா ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் ஒவ்வொரு குடிசை இருக்குது. அந்த ஒவ்வொரு குடிசையும் அவன் எழுந்தருளி இருப்பான். ஆகையினால பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே என்று சொன்னார். இந்த தொடர் இங்க கொஞ்சம் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஆன்மார்த்த பூஜையை குறிக்கிறது என்று ஒரு கருத்து எழுதுகிறார்கள். உடம்பிலே இடம் கொண்டிருக்கிறான் என்று ஒரு கருத்து எழுதுகிறார்கள். அதிலேயும் பழங்குடில் என்பது அனாதியே கொடுக்கப்பட்டது, ஆதி முதல் உற்பவத்திலே கொடுக்கப்பட்ட உடம்பு என்று எழுதுகிறார்கள். அதுல அவன் நீங்காமல் இருக்கின்றான். அப்ப சிவம் ஆன்மா அறிவிலே இருக்கும், ஆன்மா தங்கி இருக்கிற உடம்பிலே இருக்கும். காலையிலே சொல்லியிருக்கிறேன், சுத்த தேகம், சுத்த ஆன்மா, சுத்த அறிவு, இந்த மூணும் அவனுக்கு திருமேனி. அதை திருமேனியாக கொண்டு அவன் எழுந்தருளி இருப்பானாகனால அது ஆலயம் என்று சொல்லப்பட்டது. பழங்குடில் தொழும் எழுந்தருளிய பரனே, செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணனாவதும் காட்டி. அந்தணனாவது குருமூர்த்தி. அப்போ சிவத்தினுடைய திருமேனி என்னது, அவன் எழுந்தருளிருக்கிற திருக்கோயில் என்னது, அவன் குரு வடிவாக வந்து ஆட்கொள்ளுகின்ற வடிவம் என்னது ஆகிய மூன்றும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி, அந்தணனாவதும் காட்டி வந்தாண்டாய். இத குருநாதர் எழுந்தருளி வருகிறார். மாணாக்கா அவரிடத்துல சென்று புக வேண்டும். சென்று புகுவதுக்கு ஏற்றப்ப அவரிடத்திலிருந்து இவரை ஈர்ப்பதற்கு ஏதாவது ஒன்று இருக்கணும் இல்ல. அந்த ஈர்ப்பு தான் அவனுடைய திருமேனியின் அழகு. அப்புறம் வடிவம், குரு வடிவம். குரு வடிவம் என்று சொன்னா ரொம்ப சாந்தமாகவும் மென்மையாகவும் இருக்கும். அந்த வடிவத்தை காட்டி அவன் ஆட்கொண்டான். திருப்பெருந்துறையுரை கோயில் அவன் இருக்கின்ற இடம். அந்த இடத்தை பார்த்தாலே இங்க செல்லலாம் என்ற ஒரு ஆசை. அப்படி ஆன்மாவை ஈர்த்து ஆட்கொண்டான் என்று கருத்து. செந்தழல் புரை திருமேனியும் காட்டி, திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி, அந்தணனாவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரம்பு பள்ளி எழுந்தருளாய். விண்ணகத்தேவரும் அன்னவும் மாட்டா விழுப்பொருளே. தேவர்களாலும் மற்றவர்களாலும் அணுக முடியாதவர். உன தொழுப்படியோங்கள், உனக்கு தொழும்பு செய்கின்ற அடியோர். தொழும்பு தொண்டு, தொழும்பு என்பது தொழுப்பு என வரும். தொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. விண்ணகத்திலே இருந்தா தேவர்கள் அறிய மாட்டார்கள், நீங்களும் விண்ணகத்திலிருந்து அறிய மாட்டீர்கள், ஆகினா மண்ணகத்துக்கு போங்க அப்படின்னு மண்ணகத்துக்கு அனுப்பிச்சோன்னு அவன் தான். அவன் அனுப்ப நாம் மண்ணகத்துக்கு வருதலின் அவனும் நம்மோடு இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு அருள் செய்தான். மண்ணகத்தே வந்து வாழச் செய்தான். வன் திருப்பெருந்துறையாய் வழியடியோம் கண்ணகத்தே நின்று கடிதருதேனே. பார்வையினாலே இன்பத்தை கொடுக்கிறான். கண்ணகத்தே நின்று கடிதருதேனே. கண்ணகத்தே என்பதற்கு அறிவினிடத்தே இருந்து என்பது ஒரு பொருள். காலையில சொல்லிருக்கேன், கண் என்று சொல்லுக்கு அறிவு என்பது பொருள் என்று. கண்ணகத்தே நின்று கடிதருதேனே. கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாய். அமுது என்று சொன்னது என்ன, கரும்பு என்று சொன்னது என்ன என்பதற்கெல்லாம் விசேடம் எழுதுவாங்க ஓமைகள்ல. அது இப்ப வேண்டாம். அமுதே எளிமையாக அனுபவிப்பது, கரும்பே கொஞ்சம் முயன்று அனுபவிப்பது. கண்ணகத்தே நின்று கடிதருகிறதேனே. கடலமுதே கரும்பே விரும்பு அடியார் எண்ணகத்தாய். எண்ணுகின்ற இடத்திலே இருப்போர், தியானிக்கின்ற இடத்திலே இருப்போர், தியானத்திலே வெளிப்பட்டு அருள் செய்வோர். எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய். உலகுக்கு உயிரானாய் என்பது சேதன பிரபஞ்சம் அச்சேதன பிரபஞ்சம் ரெண்டுக்கும் நீ உள்ளிருந்து இயக்கி கொண்டிருக்கின்றாய். சேதன பிரபஞ்சம் என்பது ஆன்மாவை, அச்சேதன பிரபஞ்சம் என்பது உலகத்தை. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே. இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு என்று நோக்கி திருப்பெருந்துறை உரைவாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் மலரவன் ஆசைப்படவும் நின் அறந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாய்.
இந்த பாட்டு ரொம்ப சுவையான பாட்டு. சிவபெருமான் பூமியில வந்து நம்ம எல்லாம் ஆட்கொள்கிறான். கடைசி பாட்டு சொல்ல பாருங்க, நின் அலந்தமை கருணையும் நீயும் உன்னுடைய சக்தியும் நீயுமாக என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ள வல்லாய். உன்னுடைய கருணையும் நீயும் அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளுவதனாலே தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, இவ்வளவு நாளா கவலை இல்லாம தேவலோகத்து போகத்தை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. நீ இங்க வந்து எங்களுக்கு அருள் செய்வதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்டு, அடாடா சிவபெருமானுடைய திருவருளை பெற வேணும்னா பூமியில அல்லவா போய் பிறந்திருக்க வேண்டும், இவ்வளவு நாளா பூமியில பிறக்காம இங்க சொர்க்க போகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே, நாளை வீணா கழிச்சிட்டோமே அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க. புவனியில் போய் பிறவாமலே நாள் நாம் போக்குகின்றோம் அவனே, நாளை அவமே நாள்தோறும் போக்குகின்றோம். இந்த பூமி சிவன் உய்யக் கொள்கின்றவாறு, சிவன் ஆன்மாக்களை உய்யக் கொள்ளுகின்ற இடம் எதுன்னு கேட்டா இந்த பூமி, வானுலகம் இல்லை. அது எப்ப தெரிஞ்சது, அவன் தன்னுடைய உமையம்மையோடு இங்க வந்து அடியவர்களுக்கு அருள் செய்து ஆட்கொள்ளுவதனாலே தெரிஞ்சது. அப்பதான் அவங்க அநியாயமா நாம நாளை போக்கிட்டோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் வானிடத்தவரும் மண்மேல் வந்து அரந்தனை அர்ச்சிப்பர் அப்படின்னு சொல்லி சிவ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டியது. அது செய்யாதவங்களை பார்த்து நம்ம அருணந்தி சிவம் ரொம்ப வருத்தப்படுறாரு. தேவர்களெல்லாம் பூமிக்கு வந்து வழிபாடு பண்றாங்க, ஏன்னா பூமி தான் சிவபெருமானுக்கு அருள் செய்வதற்குரிய இடம். ஆனா பூமியில பிறந்தும் கூட சில பேர் வழிபாடு செய்யாம இருக்கிறாங்களே, அவனா ஊமர்னு சொல்றார். ஊனிடத்து உடலும் ஊமர் ஒன்றையும் உணரார்மா அப்படின்னு சொல்லி சொல்றார். அதனால அவர்கள் வந்து ஆசைப்படும்படியாக நீ எங்களை ஆட்கொண்டாய், அவனியில் புகுந்து எம்மை ஆட்கொள்ளவல்லாய், ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே.